Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 8, Vector இயற்கணிதம் 1, Vector Algebra 1. லாஸ்ட்டாக பார்த்தது 9th கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். 8.1ல் முக்கோணம் ஏபிசியில் பக்கம் பிசியின் மையப்புள்ளி டிஎனில் ஏபி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு 2AD என நிறுவுக. ஏபிசி அப்படிங்கிற முக்கோணத்தில் ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ஏசி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு 2AD அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி 10th கொஸ்டின் பார்த்தோம். ஏபிசியின் நடுக்கோட்டு சந்தி ஜிஎனில் GA ப்ளஸ் GB ப்ளஸ் GC ஈக்குவல் டு 0 வெக்டார் என நிறுவுக. இப்போ முக்கோணத்தின் நடுக்கோட்டு சந்தி ஃபார்முலா தெரியும். OG ஈக்குவல் டு OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் டிவைடட் பை 3ன்றது தெரியும். இதில் GA ப்ளஸ் GB ப்ளஸ் GC அப்படிங்கிறத நம்ம OA மைனஸ் OG, OB மைனஸ் OG, OC மைனஸ் OG அப்படின்னு ரைட் பண்ணலாம். இதிலேருந்து நம்ம 0 வெக்டார் அப்படிங்கிறன்னு ப்ரூவ் பண்ணலாம். ABC என்பன முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள், DEF என்பவை BCCA ABயின் மையப்புள்ளிகள் எனில் ADBE CF ஈக்குவல் டு 0 வெக்டார் என நிறுவுக. ஸோ இதிலிருந்து ஏபிசியில் DEF முறையே BCCA ABயின் மையப்புள்ளிகள். ஸோ இது 5 மார்க் கொஸ்டின். இது ஆல்ரெடி சொன்னது தான். இதுக்கு அடுத்து தான் பார்த்தோம்னா ஏபிசிடி என்ற நாற்கரத்தில் ஏசிபிடியின் நடுப்புள்ளிகள் EF எனில் AB ப்ளஸ் BD ப்ளஸ் CB ப்ளஸ் CF ஈக்குவல் டு 4 × EF என காட்டு. ஸோ இந்த கொஷின் 8.2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் ஓரலகு வெக்டர் கண்டுபிடிக்கிறது, திசை விகிதங்கள் மற்றும் திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்த்துட்ருக்குறோம். எண்ணளவு 5 4i மைனஸ் 3j ப்ளஸ் 10kக்கு வினையாகும் நிலை வெக்டாராக கொண்ட புள்ளியை காண்க. ஸோ ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து எண்ணளவு கொடுத்துருக்கனால இந்த ஏ கேப்பை 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இதுக்கு வரக்கூடிய ஆன்சரையும் நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ தேவையான புள்ளிகள் நம்ம இதிலிருந்து தேவையான புள்ளிகள் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதாவது 4/√5 மைனஸ் 3/√5 10/√5. எடுத்துக்காட்டு 8.9 செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் என நிறுவுக. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் ஃபஸ்ட் ரூமில் தேர்டு. அதாவது நமக்கு விகிதங்கள் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து இது ஒரு வெக்டாரா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3, காஸ் பீட்டா ஈக்குவல் டு 0, காஸ் காமா ஈக்குவல் டு 3/4 அப்படிங்கிற இந்த 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த 3 வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணி வர்றதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1க்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா திசை கொசைன் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம், வெக்டார் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 16/9 0 9/16. இது வந்து நாட் ஈக்குவல் டு 1 நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் ஆகாது. அதே மாதிரி இதில் 2வது ரோமன் பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட திசை விகிதங்களை கொண்ட ஒரு வெக்டரின் திசை கொசைன்களை காண்க. ஸோ திசை விகிதங்களை கொண்டு வெக்டார் அமைக்க ஏ வெக்டார் மாடுலஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். திசை கொசைன்கள் ஃபார்முலா x/mod r, y/mod r, z/mod r. ஸோ ஏ வெக்டார் அப்படிங்கிறது அல்லது ஏ வெக்டார் ஈக்குவல் டு xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. நம்ம x/மாடுலஸ் ஏன்னு கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வெக்டாரை ஆர்னு எடுத்தோம்னா ஆர் வெக்டார்,
ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ வெக்டார் மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ வெக்டார்ன்றது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு I + 2j + 3k. இதுலேருந்து மாடுலஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி, அதாவது √(x² + y² + z²) இது ஃபார்முலா, மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து நமக்கு √14 கிடைக்குது. அப்போ திசை கொசைன்கள் அப்படிங்கிறது 1/√14, 2/√14, 3/√14. அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டினில் 3i - j + 3k கொடுத்துருக்கு. இப்போ மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு √9 + 1 + 9 ஈக்குவல் டு இது மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா √19 கிடைக்குது. அப்போ திசை கொசைன்கள் அப்படிங்கிறது 3/√19 - 1/√19, 3/√19 அப்படிங்கிறது நமக்கு திசை கொஸ்டின்களாக கிடைக்குது. அதுக்கு அடுத்து தேர்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு 7k வெக்டார். இதிலேருந்து மாடுலஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதாவது இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு வேல்யூ 7 போட்டோம் அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஏவோட வேல்யூ 7 மட்டும் கிடைக்கும். ஸோ இதனோட திசை கொசைன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 0 0 7/7 1 கிடைக்கும். அப்போ திசை கொஸ்டின்களானது 0, 0, 1. அடுத்து தேர்ட் ரோமன் பார்க்குறோம். கீழ்காணும் வெக்டார்களுக்கு திசை கொஸ்டின்கள் மற்றும் திசை விகிதங்கள் காண்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் 3i - 4j + 8k. செகண்ட் ஒன் 3i + j + k. தேர்ட் ஒன் j வெக்டார். அடுத்து ஃபோர்த் ஒன் 5i - 3j - 48k. ஃபிஃப்த் ஒன் 3i - 3k + 4j. சிக்ஸ்த் ஒன் i - k. ஸோ திசை விகிதம் அப்படிங்கிறது ijkவோட கூறுகள் அல்லது கெழுக்கள் நம்ம சொல்லலாம். திசை கொசைன் என்பது x/mod a, y/mod a, z/mod a அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் ஏ வெக்டார் அப்படிங்கிறது 3i - 4j + 8k. ஸோ மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு √3² 9, 4² 16, 8² 64. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா √89 கிடைக்குது. இதிலேருந்து நம்ம திசை கொஸ்டின்கள் எழுதணும் அப்படின்னா 3/√89 - 4/√89, 8/√89. இதில் திசை விகிதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ijkவோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும்னா அதுதான் அதனோட திசை விகிதங்கள். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். 3i + j + k. இதுலேயும் மாடுலஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். √11 கிடைக்குது. திசை கொஸ்டின்கள் எழுதுகிறோம், திசை விகிதங்கள் எழுதுகிறோம். அதே போல் தேர்டு கொஸ்டின் நமக்கு ஜே மட்டும்தான் இருக்குது. இதில் இந்த வெக்டாரு ஜே மட்டும்தான் இருக்குது. இப்போ மாடுலஸ் ஏவோட வேல்யூ 1, திசை கொஸ்டின்கள் 0 1 0, திசை விகிதங்கள் அதே தான் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் 5i - 3j - 48k அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2338 கிடைக்குது. அப்போ நம்ம 5/√2338 - 3/2338 -48/√2338 கிடைக்குது. இதிலேருந்து திசை விகிதங்கள் எழுதுகிறோம். 5 - 3 - 48. ஸோ ஃபிஃப்த் ஒன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3i + 4j - 3k. ஸோ மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா √34 கிடைக்குது. மாடுலஸ் வேல்யூ √34 கிடைக்குது. இதிலேருந்து திசை கொசைன்கள் அப்படிங்கிறது 3/√34, 4/√34 - 3/√34. திசை விகிதங்கள் 3, 4, -3. இதில் நமக்கு சிக்ஸ்த்து கொஷின் இதே போல் தான் நம்ம பண்ண போகிறோம். இதிலே 5, 6. அடுத்தது ஃபோர்த் ரோமன் பார்த்தோம் அப்படின்னா புள்ளிகள் 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 ஆகியவற்றை
முனைப்புள்ளிகளாக கொண்டு முக்கோணத்தின் நடுக்கோடுகளின் திசை கொசைன்களை காண்க அப்படின்ருக்கு. முக்கோணத்தின் நடுக்கோடுகளின் திசை கொசைன்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நடுக்கோட்டின் திசை வீதங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிடி வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு 1/2i ப்ளஸ் 1/2j மைனஸ் கே அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த சிடி வெக்டார் எப்படி கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஓசி மைனஸ் ஓடி, ஓசியிலேருந்து ஓடியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சிடி வெக்டார்ன்றது கிடைக்கும். ஓசியிலேருந்து ஓடியை மைனஸ் பண்ணுறோம், இப்போ சிடி வெக்டார் கிடைக்கும். இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா √3/2 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சிடிக்கு நம்ம திசை கொசைன்கள் எழுதணும் அப்படின்னா அதனோட ஆன்சர் இது 1/2/√3/2, அடுத்து 1/2 √3/2 மைனஸ் 2/√3/2. ஸோ நமக்கு எந்த வேல்யூ கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/√6 வருது. இதுலேயும் 1/√6, அடுத்தது 2/√6 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து மீதி வரக்கூடிய நடுக்கோட்டின் சமன்பாடுகளையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது இப்போ சிடி அப்படிங்கிற நடுக்கோட்டோட நம்ம திசை கொசைன் திசை விகிதங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஏஇ பிஎஃப் அப்படிங்கிறதோட நடுக்கோடுகளின் திசை கொசைன்கள் நம்ம இதே போல் கண்டுபிடிக்கலாம். 5th ஒன் பார்க்குறோம். 1/2 1/√2 ஏ என்பவை ஒரு வெக்டாரின் திசை கொசைன்கள் எனில் ஏயின் மதிப்பை காண்க. இப்போ cos² ஆல்ஃபா ப்ளஸ் cos² பீட்டா ப்ளஸ் cos² காமா ஈக்குவல் டு 1 எனில் திசை கொசைன்களின் வர்க்கங்களின் கூடுதல் 1. 1/2 1/√2 ஏ என்பவை ஒரு வெக்டாரின் திசை கொசைன்கள் அப்படின்னா ஏயின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் நம்ம காஸ் ஆல்ஃபா வேல்யூ 1/2, காஸ் பீட்டா வேல்யூ 1/√2, காஸ் காமா வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம், ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு 1/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் a² ஈக்குவல் டு 1 கிடைக்குது. இதிலேருந்து நமக்கு a² ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/4 கிடைக்குது. இப்போ 4 மைனஸ் 3/4, இப்போ நமக்கு 1/4 கிடைக்குது. a² ஈக்குவல் டு 1/4 கிடைக்குது. அப்போ இதிலேருந்து ஏயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 கிடைக்கும். அடுத்ததான் நமக்கு வரக்கூடியது 7th கொஸ்டின். 2i மைனஸ் ஜே ப்ளஸ் கே, 3i மைனஸ் 4j மைனஸ் 4k, i மைனஸ் 3j மைனஸ் 5k ஆகிய வெக்டார்கள் செங்கோணம் கோணத்தை அமைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஏ வெக்டார் கொடுத்துருக்கிறது ஏபிசி வெக்டார்னு எடுத்துக்கிட்டு மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது மாடுலஸ் பி கண்டுபிடிக்கிறோம், மாடுலஸ் சி கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு செங்கோணம் கோணத்தை அமைக்கும் அப்படின்னா கண்டிஷன் a² + c² = b² அல்லது a² + b² = c². இந்த மாதிரி நம்ம எந்த ரெண்டு பக்கங்களை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணாலும் அது தேர்ட் சைடை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஏவையும் சியையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு b² பிஏ ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா இது செங்கோணம் கோணத்தை அமைக்கும். அடுத்தது பார்க்குறோம் 8th கொஸ்டின். a வெக்டார் ஈக்குவல் டு 3i + 2j + 9k மற்றும் b வெக்டார் ஈக்குவல் டு i + λj + 3k ஆகிய வெக்டார்கள் இணை எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா இணை வெக்டார்கள் எனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒத்த வெக்டார்களோட கூறுகள் சமமாக இருக்கும்.
ஸோ 1/3 ஈக்குவல் டு 2 lambda ஈக்குவல் டு 9/3. இப்போ இதிலிருந்து நம்ம லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். லேம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம், அல்லது இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணாலும் நமக்கு லேம்டாவோட வேல்யூ கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது 9th கொஸ்டின். கீழ்காணும் வெக்டார்கள் ஒரு தள வெக்டார்கள் என காட்டு. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எழுதிக்கிறது பெஸ்ட்டு. ஏ வெக்டார் ஈக்குவல் டு எஸ்பி ப்ளஸ் டிசி என்ற அமைப்பில் எழுதலாம். அப்படி எழுதுகிறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு வெக்டார் இது ஏ வெக்டார், இது எஸ் இன்ட்டு இது பி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு இந்த வெக்டார். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ உறுப்பையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ இதில் 1 இருக்குது, இதில் -2 இருக்குது. இப்போ 1 ஈக்குவல் டு -2s. இதிலிருந்து நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். s is equal to -1/2. அடுத்தது பார்க்குறோம் -2ஐயும் இந்த 3sஐயும் ஈக்குவல் பண்ணுறோம். 3s இங்கே -t அப்படிங்கிறது வருது. இப்போ இதிலிருந்து நமக்கு t ஈக்குவல் டு 1/2 கிடைக்குது. இந்த எஸ்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு t வேல்யூ +1/2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து st வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த சமன்பாடானது கிடைக்கும். ஸோ இதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2வது கொஸ்டினும் இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது நம்ம 10, 11, 12, 13 பார்க்குறோம். இப்போ 10th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 4i + 5j + k. இந்த 9th கொஸ்டினில் இருக்கக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த 2nd கொஸ்டின்னு சேம் மெத்தடு. அடுத்தது 10th கொஸ்டின் பார்த்தோம்னா 4i + 5j + k -j - k 3i + 9j + 4k மற்றும் -4i + 4j + 4k ஆகியவற்றை நிலை வெக்டார்களாக கொண்ட புள்ளிகள் ஒரு தளத்தில் அமைவன என காண்க. இப்போ நிலை வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வெக்டார்களை OA, இது OB, இது OC, இது ODன்னு எடுத்துக்கணும். OA, OB, OC, ODன்னு எடுத்துக்கிறோம். OA, OB, OC, ODன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இதிலிருந்து நம்ம AB, BC, CD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். AB, BC, CD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ இது AB வேல்யூ S இன்ட்டு BC வேல்யூ, இது T இன்ட்டு CD வேல்யூ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது AB, இது BC, இது CD வேல்யூவாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது A = SB + TC, A = SB + TC. ஸோ இதன்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் -4 வருது, இதில் 3s கிடைக்குது, இதில் 7t கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இதில் -6 கிடைக்குது, இதில் -6 ஐ மீன் 10s, இதுலேயும் நமக்கு -6 தான். அதுக்கு அடுத்தது இதில் 5t கிடைக்குது, -5t. அடுத்தது -2 = 5s. ஸோ இதிலேருந்து நம்ம 70யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது சேம் மெத்தடில் அதாவது 70 = -4 × 3 × எஸ்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம்.
எஸ்ஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். s is equal to -2/5 கிடைக்குது. s is equal to -2/5 தேர்டு ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ 70 இதிலேருந்து நமக்கு டீயோட வேல்யூ -2/5 கிடைக்குது. t is equal to -2/5 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 11th கொஸ்டின், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எனில் கீழ்காணும் வெக்டார்களின் எண்ணளவு திசை கொஸ்டின்களை காண்கின்றிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 2i + j - 6k. இந்த 3 வெக்டாரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த வெக்டார் கிடைக்கும். a + b + c வெக்டார். இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு √41 கிடைக்குது. இதிலிருந்து திசை கொஸ்டின்கள் எழுதலாம். 2/√41, 1/√41, -6/√41 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு அடுத்தது 3a - 2b + 5c அப்படிங்கிறது இருக்குது. இதிலேருந்து நம்ம 3 × a வெக்டார் வேல்யூ -2 × b வெக்டார் வேல்யூ +5 × c வெக்டார் வேல்யூ. ஸோ அந்த 3ஐ இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து -2 இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். 5 இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணி ஐ கோஎஃபிஷியன்ட்டை ஐயோட வேல்யூ ஐ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜேயோட வேல்யூ ஜே கூட ஆட் பண்ணலாம். கேயோட வேல்யூ கே கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -15i + 27j + 13k அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா √1123 அப்படிங்கிறது கிடைக்கும். √1123 கிடைக்கும். இதிலிருந்து திசை கொசைன்கள் வேல்யூ -15/√1123, 27/√1123, 13/√1123 அப்படிங்கிறது திசை கொசைன்களாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 12th கொஸ்டின், i + 2j + 3k, 3i - 4j + 5k, -2i + 3j - 7k ஆகியவை முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் எனில் அதன் சுற்றளவை காண்க. சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட நமக்கு அந்த நிலை வெக்டார்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OA OB OCன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிலேருந்து நம்ம AB BC CA வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதாவது ஏபின்றது OB - OA, OBயிலேருந்து OA மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த வெக்டார் கிடைக்குது. அடுத்தது BC அப்படிங்கிறது OC - OB, OCயிலேருந்து OBயை மைனஸ் பண்ணோம்னா இந்த வெக்டார். அடுத்து CA அப்படிங்கிறது OA - OC, அது OC - OA அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வெக்டார் கிடைக்குது. இதிலேருந்து மாடுலஸ் AB வெக்டார், அடுத்தது மாடுலஸ் BC வெக்டார், அடுத்தது மாடுலஸ் CA வெக்டார் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மாடுலஸ் AB, மாடுலஸ் BC, மாடுலஸ் CA. இந்த வேல்யூ மூணையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான சுற்றளவு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 13th கொஸ்டின், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எனில் 3a - 2b + 4c என்ற வெக்டாருக்கு இணையான அலகு வெக்டாரை காண்க. ஸோ ஏபிசி வெக்டார் 3 வெக்டார் இருக்குது. எனில் 3a - 2b + 4c என்ற வெக்டாருக்கு இணையான அலகு வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ டி வெக்டார் அப்படிங்கிறது டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டார் பை மாடுலஸ் டி வெக்டார். ஸோ இதிலிருந்து 3a - 2b
4c இது எல்லாமே ஃபைண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து டி வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது டி வெக்டார் ஈக்குவல் டு டி வெக்டார் வேல்யூ 17i + 3j + 10k அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதாவது இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டி வெக்டார் கிடைக்குது. அதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 17² + 3² + 10², 289, 900. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 398 கிடைக்குது. இப்போ டி வெக்டார் அலகு வெக்டார் அப்படிங்கிறது டி வெக்டார் பை மாடுலஸ் டி வெக்டார், டி வெக்டார் பை மாடுலஸ் டி வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதற்கு மாடுலஸ் அதாவது அலகு வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். அந்த அலகு வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் டி வெக்டார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 15th கொஸ்டின், PQRS என்ற புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் முறையே கொடுத்துருக்காங்க. PQRS என்ற புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் கொடுத்துருக்காங்க. I + j + k, 2i + 5j, 3i + 2j - 3k, i - 6j - k எனில் PQ மற்றும் RS இணை என காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ PQ அப்படிங்கிறது OQ - OP, RS அப்படிங்கிறது OS - OR. இப்போ இணைன்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா PQ = T × RS அப்படின்னு நமக்கு கிடச்சிது அப்படின்னா அது ரெண்டும் இணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். PQவும் QRும் இணைன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வெக்டார்களை OP, OQ, OR, OSன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு PQ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். நமக்கு ஒரு வெக்டார் கிடைக்குது. PQ அப்படிங்கிறது OQ - OP. இப்போ OQ - OPனா OQலேருந்து OPயை மைனஸ் பண்ணுறோம். அதாவது 2i - i வெக்டார். அடுத்தது 5i - jங்கிறது 4j. அடுத்தது 0k, இங்கே k இல்லை, 0k - kன்றது -k. ஸோ இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி RS வெக்டார் கண்டுபிடிக்கிறது அதே போல் தான். OS - OR, OSலேருந்து ORஐ மைனஸ் பண்ணணும். ஸோ i - 3i அப்படின்றது -4i. அவ்வளோதான். சாரி, i - 3i அப்படிங்கிறது -2i. அடுத்தது -6 - 2 -8j. அடுத்தது -k -3kன்றது -k + 3k ஆகும். அப்போ 2kன்றது கிடைக்கும். இப்போ இதுலேருந்து -2 வெளியில் எடுத்தோம்னா i + 4j - k அப்படிங்கிறது கிடைக்கும். இது என்ன அப்படிங்கிறது PQ. இப்போ RS = T × PQ அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம PQ = RS அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். PQ அதாவது PQவும் RSும் இணை அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் கொடுத்ததை நீங்கள் நோட்டில் தெளிவாக எழுதிக்கிங்க. தேங்க்யூ. எழுதிட்டு எந்த சமயம் ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஈஸியான சாப்டர், நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர். ஸோ அதனால் கவனமாக எழுதிக்கங்க. தேங்க்யூ.